ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வீடு, அலுவலகம், அவர் தொழில் சார்ந்த பல்வேறு இடங்கள், கிட்டத்தட்ட 41 இடங்களில் தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனையிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏற்கனவே அவர் ஒரு வழக்கில் சிக்கி கைது. அவர் இப்போதான் சரண்டர் ஆகி ஜாமீன் பிணை கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. குதிரை பேர விஷயத்துக்காக ஒரு பெரிய டீமை இறக்கி பணம் கொடுத்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுறதுக்காக வாக்களிக்கிறதுக்காக வேண்டி, அதாவது மெஜாரிட்டியை குறைக்கணும், தாவேக சட்டமன்றம் மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடாது, மெஜாரிட்டியை குறைக்கணும், அதுக்கு ஒரு பேரம் பேசினாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். பிறகு கவர்னர் ஆட்சி இருக்கும். கவர்னர் ஆட்சி வந்தோன்னா தேர்தல் நடக்கிறப்ப மறு தேர்தல் நம்ம எப்படி வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு ஒரு திட்டம். அல்லது அந்த கவர்னர் ஆட்சி கவர்னர் ஆட்சி வந்தோன்னா இன்னொருத்தருக்கு அடுத்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அது திமுகவுக்காக இருக்கும். நாம் அதுக்குள்ளேயே மற்றவங்களெல்லாம் சேர்த்து ஒரு வேலை பேசி நம்ம ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற காரணமாக இருக்கலாம். இந்த குதிரை வேற விஷயத்தில் கிட்டத்தட்ட கைது தான். அவங்க சரண்டர் ஆகி கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்பாகவே ஒரு ரெய்டு நடந்திருக்குது அவர் வீட்டில். இப்போ நடந்திருக்குது புதுசாக இன்றைக்கி நடக்குது. சுற்றி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்கில் அவர் அமைச்சர் பொறுப்பாக இருந்துட்டு இருந்தப்போ அடித்த கொள்ளை தான் அப்படின்றத நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். என்ன மாதிரி அடித்தார்? எல்லாருமே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அது மட்டுமே பல ஆயிரம் கோடிகள் கிட்டத்தட்ட வந்திருக்கு இத்தனை வருஷத்தில் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டின நிறைய ஊழல் முறைகேடுலாம் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருந்தது, புகாராக இருந்துட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ தூசு தட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அதில் என்ன முதல்ல அப்படின்னாக்கா, ஒரு முக்கியமான நபர் லாரி கான்ட்ராக்டர், கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 300லேருந்து 450 கோடி வரைக்குமான டிரான்ஸ்போர்ட்டு இந்த டாஸ்மார்க் கம்பெனிலேருந்து ஏற்றிக்கிட்டு குடோனில் வைக்கிறது, கிடங்கில் இருந்துட்டு அந்தந்த வட்டார பகுதிக்கு கொண்டு போய்ட்டு டாஸ்மார்க் கடையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்ற பேரில் உங்களுக்கு முழுக்க வாகனங்கள் கான்ட்ராக்ட் முழுக்க அது ஆளுங்கட்சிக்கு சார்பான நபர்களுக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பகுதியாக பிரிச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு தொகை கட்டிங் இல்லாமல், கட்டிங்னு சொல்லுவாங்க, நேராக ஒரு தொகை, பிறகு பின்பக்கம் வழியாக ஒரு தொகைன்னுவாங்களா, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுக்கா. அது இல்லாமல் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 4500 450 கோடி 500 கோடி டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே இதில். அப்படின்றப்ப ஏற்கனவே அவங்க இந்த முன் தொகை கட்டியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 15 கோடி 10 கோடிலாம் கட்டி லாரி எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு 20 லாரி 30 லாரி ஒரு ஏரியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூட்லாம் எடுத்து பிரிச்சுட்டு ஒரு 5-6 பேர் செய்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அதில் ஒருத்தருக்கு ஒரு பெரும்பகுதி பணம் கட்டியிருக்கிறார். கட்டி டெண்டர் கொடுக்குற நேரத்தில் கேன்சல் பண்ணுறாரு செந்தில் பாலாஜி. அங்கே இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலில் கூட நின்று சத்தியம் பண்ணி அழுதுட்டு போன பழைய வீடியோலாம் இருக்கும், பாருங்கள். ஒருத்தர் அப்போ அவரும் அதிமுக நிர்வாகியாக இருந்தார். அந்த இது என்ன நடந்ததுனாக்கா, ஒரே நேரத்தில் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, முதல் நாள் ஒரு 100 லாரியை வாங்குறாரு, 60 வாங்குறாரு முதல் நாள். அதுக்கு அடுத்தது ஒரு 30, அப்புறம் ஒரு சில்லறையில் ஒரு 10 15 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளாக மொத்தமாக லாரியை வாங்குறாங்க. ஒரே நாளில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அந்த ரிஜிஸ்டர் பதிவேடுலாம் எடுத்தாச்சு. பிறகு இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தோன்னா அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க. இதுவே சட்ட விதிமீறல் இதில் நிறைய இருக்குது. அந்த தொகை எங்கேருந்து வந்தது, முழுக்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்தாங்க அந்த லாரியை வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு கதை தனியாக போகுது. இப்படி ஒரே நேரத்தில் லாரியை வாங்கி அந்த லாரியை செந்தில் பாலாஜியே விடுறாரு வேறு பேரில். முழுக்க செந்தில் பாலாஜி அவர் தான் நடத்துகிறாரு, ஆனால் வேறு பேரில் நடத்துகிறாரு. இப்போ ஏற்கனவே பணம் முதலீடு போட்டு தொழில் நடத்திட்டு இருந்தாங்களே காலங்காலமாக, அது ஏன் அந்த பணம் அவங்களுக்கு போகணும், மொத்த பணமும் நம்மளே வச்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு லாரியை மொத்தமாக வாங்கி விலைக்கு வாங்கி ஒரே நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி இவர் ஓட்ட ஆரம்பிக்கிறார். அதில் அவர் ஏற்கனவே தொழில் நலிந்து போனவர்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவர் கொழுக்கொன்று அடிக்கிறது இல்லாமல் இப்படி கான்ட்ராக்ட் மூலமாக எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்மளே செய்துக்கிட்டான்னா, இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தார்னா, அந்த ஆட்சி இருந்ததுன்னா, இந்த சாராய ஆலையிலேருந்து இப்போ நிறைய பேர் கனிமொழி கம்பெனிலேருந்து வாங்குறாங்க, டிஆர் பாலு கம்பெனிலேருந்து வாங்குறாங்க, இன்னும் மற்ற இடத்துலேருந்துலாம் வாங்குறாங்க. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்மளே ஒரு இது தொடங்கிட்டு நம்மளே நேராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாமே அப்படின்ற அளவுக்கு வந்துட்டுருப்பார் அவர். இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ஊழல் முறைகேடுனால் சம்மந்தப்பட்ட புகார் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதுதான் இன்றைக்கி ரெய்டு நடக்கிறதுக்கான ஒரு முதன்மையான காரணம். இன்னொரு பெரிய முக்கியமான காரணம்னா,
இந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு கேஷ் ஒரு பாட்டில்லாம் அடுக்கி வச்சு ஒரு பெட்டி பெட்டியாக வந்து அடுக்குவாங்க. அடுக்கி தான் வெளியில் வரும் ஃபேக்ட்ரியிலேருந்து. அந்த அட்டைப்பெட்டியை ஏற்றும்போது ஒரு பெட்டிக்கு 10 ரூபா அப்படின்னு இவருக்கு கமிஷன். பாட்டிலுக்கு மட்டும் ₹10 இல்ல. அட்டைப்பெட்டிக்கும் 10 ரூபா. அட்டைப்பெட்டி ₹10 செந்தில்னு சொல்லணும் இனிமே. பாட்டிலுக்கு ₹10 பழசு அது. ஒரு அட்டைப்பெட்டி ஏற்றும்போது ₹10 கணக்கு வச்சு இன்னைக்கு எத்தனை அட்டைப்பெட்டி வந்து ஏறுது லாரியில், அதுக்கு கணக்கு போட்டு அதுக்கான ₹10 போட்டு அவருக்கு கொடுத்துடணும். இறக்குறாங்கல்ல, கொண்டு வந்து ஒரு ஒரு இடத்துலையும் இறக்குறாங்கல்ல எல்லா கடைகள்லையும், இறக்குற கணக்குக்கும் ₹10 கொடுக்கணும். ஆக ஒரு அட்டைப்பெட்டிக்கு வந்து ₹20 தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜிக்கு. இதில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு ₹120 கோடி டேர்ன் ஓவர். தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் அட்டைப்பெட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்கள். ₹20 போட்டு பாருங்கள். இதுவே ₹120 கோடி மாதத்துக்குன்னு நினைக்கிறேன். ₹120 கோடி இதில் மட்டுமே வருமானம். இதுவும் வந்து ஒரு புகார் முறைகேடு வந்துட்டு இப்படி வந்து இல்லீகலாக பணம் வர்றது எந்த வகையில் போயிருக்கு, எப்படி வசூல் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான ரூட்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதுக்கான ஏஜெண்ட்டாக இருந்துட்டு பணத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப மொத்தமாக பணம் மூவ் ஆகுதில் அக்கௌண்ட்டில் போட்டது, பிளாக்ல கொண்டு கொடுத்ததுக்கு எல்லாமே ஆவணங்கள் இருக்குது. எடுத்து வச்சுட்டு அது ஒரு பக்கமும் அதுவும் விசாரணைக்கு வருது. இதை தாண்டி மூன்றாவதாக ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சரக்கு வந்து கம்பெனிலேருந்து வருது, தமிழ்நாடு அரசுக்கு வருது, டாஸ்மாக் நிறுவனத்துக்கு. டாஸ்மாக் நிறுவனம் எல்லா கடைகளுக்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. விற்பனை ஆகிறதுல வணிக வருது, விற்பனை வரி டேக்ஸ் அரசுக்கு மட்டுமே 45,000 கோடி 50,000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு இருந்ததில் அதை விட பல மடங்கு 2 மடங்கு அந்தந்த சாராய கம்பெனிகள் நேரடியாக கொண்டு வந்து டாஸ்மார்க்கில் கொடுத்து அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கிடையாது, பிரிச்சுக்கிறது ரெண்டா. புரியுதில்ல உங்களுக்கு? அரசுக்கு போக வேண்டிய 50,000 ரூபாயை 25,000 கோடி இங்கவும் 25,000 கோடி கம்பெனிக்குன்ற மாதிரி ஒரு பகுதி வேலை உள்ளுக்குள்ளே நடந்திருக்குது. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமானா நடந்திருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி இருந்த விடியல் ஆட்சியில் இருண்ட காலம்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த இருண்ட காலமே டாஸ்மார்க்னு ஒரு பகுதி தான் வருது. அரசுக்கு வர வேண்டியது 1020 அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேக்ஸு. அது மட்டுமே வருஷத்துக்கு வந்து ஒரு 45,000 50,000 கோடி வருது. இதுதான், இது வந்து டேக்ஸு மட்டும்தான் இது. ஆனால் அது இல்லாமல் நேரடியாக கம்பெனிக்கு வந்துட்டு விற்று பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு தெரியல. ஏன்னா பல லட்சம் கோடி என்னுடைய அந்த பல நூறு கோடிகளுடைய தாலி அறுத்த கும்பல் இருந்து அது தாலி அறுக்கிறதுலாம் கவலைப்படவே படாது. நான் சொல்லலை அந்த வார்த்தை, நான் சொன்னதை நீங்கள் கோவப்பட போறீங்க. சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அவங்க தான் லட்சக்கணக்கான பெண்களுடைய தாலியை அறுத்த கட்சி. அவங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்தாங்க. நான் சொல்கிறது அவங்க ஆட்சியில் இருந்த 2021 26 ஆளுங்கட்சியாக இருந்தபோது அவங்களும் தாலி எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் சாராய கடை இருக்குது, சாராய உற்பத்தி டிஆர் பாலுது இருக்குது, இன்னும் மற்றபடி முக்கியமான நபர்களது இருக்குது. ஒரே ஒரு மொத்தம் 12ல் 1 மட்டும் 12 7 நினைக்கிறேன், அதில் 1 மட்டும்தான் அதிமுக மிடாஸ் கம்பெனி, அவங்க பினாமி. மீதி எல்லாமே இவர்களுடைய தரப்பு தான். டிஆர் பாலு கம்பெனிலையும் ரெய்டு போயிட்டுருக்குது. ஏன்னா அங்கே இருந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் எவ்வளோ வெளியே வந்திருக்குது, எவ்வளோ டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்திருக்கு, கடையில் எவ்வளோ சேலாக இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல கணக்கு இடிக்குதுன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் ரெய்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த ரெய்டு வந்து திடீர்னு நடந்திருக்கு. இந்த ரெய்டு வந்து இதுக்கு முன்னாடி நடக்கிறப்ப மாதிரி இல்லை, எந்த ரகசியமும் கசியவே இல்லை. எதேச்சியாக எதிர்பார்க்கவே திடீர்னு பார்த்தா காலையில் எல்லா இடத்துலையுமே ரெய்டு போய் 41 இடங்கள் கிட்டத்தட்ட. இந்த டிஆர் பாலு அவங்க கம்பெனி அவங்க மகன் கிட்ட இருந்தோ இல்லை டிஆர் பாலு கிட்ட இருந்தோ ஒரு பதிலும் வரல. ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே ரெய்டு போயிட்டுருக்குது. செந்தில் பாலாஜியினுடைய நட்பு வட்டாரம், அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய வீடு, அங்கே இருக்கக்கூடிய வீடு, இன்னும் கம்பெனி ஆஃபீஸு, அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீடு, இப்படி எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சி 41 இடத்துல ரெய்டு. வழக்கம் போல் இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது அப்படிலாம் கிடையாது. இந்த மக்கள் உங்களை போல் என்ன போல் இந்த உழைக்கும் வர்க்கம் இவங்ககிட்டேருந்து கொள்ளடித்த பணம் இருக்குதில்ல, அந்த கொள்ளை அடிச்சது ஏழை மக்கள் உழைச்சிட்டு வந்தோன்னே நேராக டாஸ்மாகில் போய் பாதி காசு கொடுத்துட்டு முழுசும் குடிக்கெடுத்த விஷயம்லாம் நடந்திருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இந்த பணம் பல லட்சம் கோடி இந்த கும்பல்கிட்ட இருக்குது. ஊரடித்து ஒலையில போட்ட குடும்பம் இது தான். அதனால் இதுக்கு தயவுதாட்சணெலாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா பல 100 குடும்பத்தினுடைய தாலி அறுத்துட்டு சுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் இந்த குடும்பம். இப்போ இது செந்தில் பாலாஜியோட முடியும்னா முடியாது. நேராக வந்துட்டு ஒரு இடத்துல கனெக்ஷன் ஆகும். ஏன்னா வாங்கிறதுல நேராக அங்கே கட்டிங், புரியுதில்ல உங்களுக்கு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நேராக ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல வந்து நிற்கும்.
இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இது வந்து ஏதோ அரசியல் பழிவாங்கணுன்றதுக்காகலாம் அப்படி கிடையவே கிடையாது. மக்களோட வரி பணம் எந்தெந்த வகையில் கொள்ளடிச்சாங்க, அரசுக்கு வர வேண்டிய இழப்பு எப்படிலாம் போயிட்டு இருந்தது, அந்த அரசுக்கு வர வேண்டிய பண இழப்பில் இவங்க கொள்ளடிச்சு வச்சுருந்தாங்களோ அதை தான் இப்போ தூக்க போகிறாங்க. இதுக்கு உடனே ஒரு கும்பல் வச்சு எல்லாம் செட்டப் பண்ணி இதுக்குன்னு ஒரு போராளிகளை உருவாக்கி அது குறுக்கு நெடுக்குமா ஊந்து பிறண்டு வந்துட்டு இது வந்து அரசியல் பழிவாங்கல். நீ கொள்ளடிச்சு சுருட்டி வச்சுருந்தாங்கனாக்கா நடவடிக்கை எடுப்பாங்க தான். அதான் நடக்கும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து சரியான ஒரு நேரத்தில் இந்த அரசு வந்து இந்த நடவடிக்கை தொடங்கியிருக்குது. எந்த விதமான பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வந்துட்டு குதிரை பேர விஷயத்தில் ஒரு கட்டம் வரைக்கும் வந்து அப்படியே நிறுத்தியிருக்காங்க. என்னான்னு தெரியல. அதுக்குள்ளே அடுத்த கட்ட பரபரப்பு நிறைய வந்துடுச்சு. இப்போ இந்த ரெய்டும் வந்துடுச்சு. அந்த குதிரை பேர சம்பவத்தில் கைது பண்ணி உள்ளே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வாக்குமூலம்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய புதிய தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. சில பத்திரிக்கையாளர்கள் விஷயம்லாம் அதில் அடிபடுது. அந்த விசாரணை அப்படியே நிற்கிது. ஒரே ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் கூப்பிட்டாங்க, விசாரித்தாங்க. அப்புறம் ஒரு நெருக்கடி வந்தது. என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படியே அது லூஸில் விட்டுருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆரில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னும் மற்றவர்கள்லாம் எப்போது அழைப்பார்கள் அப்படின்றது ஒரு கிடப்பில் அப்படியே நிற்கிது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்த ஒரு பூதம் கிளம்பி இருக்குது. இது வந்து இதோட நிற்காது. அடுத்தடுத்த இடத்த நோக்கி நகரும். டாஸ்மார்க் ஊழல் அப்படின்றது சாதாரணமாக ஏதோ ஒரு விஷயத்தோட பாட்டில் அப்படின்றது மட்டுமே பல லட்சம் கோடி, அதுவே மூச்சு திணறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த லெவலில் நடந்த ஊழல். இதில் அட்டை பெட்டிலையும் 10 ரூபா, ஏற்றுறதுக்கு 10 ரூபா, இறக்குறப்ப 10 ரூபா அவருக்கு கணக்கு வச்சு கொடுத்துடணும். அது இல்லாமல் லாரியில் நடந்தது. சரக்கை மொத்தமாக எடுத்து விற்றதில் வந்து முறைகேடு. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இந்த ரெய்டு நடக்குது. விரைவில் வந்து சிக்குவாங்க. இன்னும் அது எந்த குடும்பம் குறி வச்சு தூக்கப்படும் அப்படின்றது தெரியல. அதை நோக்கி நகர்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. ஆனால் இது பழி வாங்குறதுக்காக செய்கிறாங்களான்னா அப்படிலாம் தோணலை. ஏன்னா நேர்மையான ஆட்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த அரசு இதை கூட செய்யலைன்னா எப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த ரெய்டோடு நிறுத்திடக்கூடாது. அதை தாண்டின நடவடிக்கை கட்டாயம் இருந்தால் தான் இந்த அரசு மேலே ஒரு நம்பிக்கை வரும். இல்லைன்னா இதுவும் அந்த ஊழல் கும்பலோடு சேர்ந்து கை கோத்துக்கிட்டு ட்ராமா ஆடுறாங்கன்ற பேர் தான் வரும். அடுத்து கிடைக்கிற தகவல் மூணாவதாக என்னன்னா, செந்தில் பாலாஜி வந்து அந்த டாஸ்மார்க் இன்சார்ஜ் அமைச்சராக வந்த பிறகு வந்து என்னன்னா, ஒரு 500 டாஸ்மார்க் கடையை பாரம் மூடிட்டோம் அப்படின்னு பெருசாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விளம்பரம்லாம் பண்ணிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா 500 கடையை மூடிட்டாங்க, 500 பாரம் மூடிட்டாங்க, இது பெரிய விஷயம் தானே அப்படின்னு. அந்த லிஸ்ட் அவுட்டையும் எடுத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த 500 பாரம் யார் நடத்துறதுன்னா பெரும்பகுதி அதிமுக ஆட்கள். அதை குறி வச்சு அதில் யாரெல்லாம் வந்து சரியாக கவனிக்கலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த மூடல் பட்டியலுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு விதத்தில் பழி வாங்குறது தான். இந்த பக்கம் பாரை மூடிட்டு இன்னொரு பக்கம் புதிய பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு பேரில் அது தன்னுடைய சகாக்களுக்கும் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் தன் கை காட்டுறவங்களுக்கும் இன்னும் சில நமக்காக ரைட்டப் எழுதியிருக்கிற கும்பலுக்குமாக கொடுத்த கதைலாம் உள்ளே இருக்குது. எல்லாம் வரும். நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். விரைவில் ஒரு முழு தகவலாக வரும். அதெல்லாம் இல்லை நிறைய பலனடைந்தவர்கள் பட்டியல் ஏராளமாக இருக்குது. இவர்கள் எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் கடந்த ஆட்சியில் வந்து பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு ஊடக கட்டமைப்பு செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஒரு 500 கடையை மூடினாங்க அப்படின்றது இதுக்குள்ளே விசாரணை வருது. எந்தெந்த கடையை மூடினாங்க, அதுக்கான பின்னணி அரசியல் என்ன, அதில் எவ்வளவு பண பரிமாற்றம் நடந்தது, யார் கடையை மூடக்கூடாதுன்னு தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எல்லாமே வாய் மூலமாக சில பேர் தகவல் சொல்லியிருக்காங்க. சில பேர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போது தீவிர நடவடிக்கைக்குள்ளே இறங்கியிருக்கிறது. என்ன செய்ய போகிறாங்கன்றது நம்ம அடுத்தது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.